வெல்கம் டு எஸ்கேஎன் சேலம் கரத்தன்ராஜ் யூடியூப் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள ஜங்ஷன் அருகில் இருக்கும் மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவி அபூர்வா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாகச முயற்சியில் இப்போ சாகசம் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவருங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. பாப்பா எந்திரிங்க. உங்கள் பேர் என்ன? அபூர்வா. எத்தனை படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? கராத்தே எத்தனை வருஷமாக கற்றுக்கிறீங்க? எத்தனை வருஷமாக கற்றுக்கிறீங்க? 2 வருஷமாக கற்றுக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? லெக் ஓப்பன் பண்ண போகிறீங்களா? சரி, எப்படி பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாமா? குட்டீஸ் பாருங்கள், இந்த பொண்ணு வந்து லெக் ஓப்பனில் ஏதாவது ஒரு சாகசம் பண்ணலாம் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? சரி, ஓகே. நம்ம அபூர்வா என்ன செய்கிறான்னு பார்க்கலாமா? இட்ஸ் ஓகே. அபூர்வா ரெடியா? போ பண்ணுங்கள். ஹோஷ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெடி, ஸ்டார்ட். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னுடைய காலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே வந்து தலையால் தரையை டச் பண்ணிவிட்டு அதை ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா என்னுடைய 100வது உலக சாதனை நிகழ்ச்சியில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு உண்டான ஒரு ஒத்திகை தான் இது. அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா நமது சேலம் ஜங்ஷன் அருகில் இருக்கும் மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி அபூர்வா. அந்த குழந்தைகிட்ட பார்த்திங்கன்னா அசாத்தியமான திறமைகள்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம வெளிக்காட்டும் விதமாக வந்து அந்த மாதிரி பயிற்சி டைமில் ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெளிக்காட்டிகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நமது மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஜங்ஷன் பகுதியில் இருக்கிற இந்த பள்ளி மாணவியாக அபூர்வா அவர்கள் இப்போ சாகச முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. இவர் வந்து வெகு விரைவில் பார்த்திங்கன்னா நம்ம உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சி நம்ம சேலம் மாநகரில் நடைபெறும் போது அந்த உலக சாதனை நிகழ்ச்சிக்காக இவங்களும் ஒரு சாதனையாளராக தன்னை தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா 100 உலக சாதனைகள் இடம்பெற உள்ளது. 100வது சாதனையாக என்னுடைய 100வது சாதனை இடம்பெற உள்ளது. இந்த சாதனை முயற்சி பார்த்திங்கன்னா உலக அளவில் பட்டி தொட்டி மட்டும் இல்லை, உலகளவில் பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸுன்னு தனி ஒரு புகழையும் பேரையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியாக நடக்க போகுது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வருகை புரியுள்ளார். மற்றும் நமது காவல்துறை அதிகாரியான தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகளவில் புகழ்பெற்ற ஒரு காவல் அதிகாரியை உலகம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சைலேந்திர பாபு ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சி வரப்போகிறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா வெள்ளித்திரை சூப்பர் ஸ்டார்கள்னு பார்த்திங்கன்னா நமது ஜாக்குவார் தங்க மாஸ்டர் அவர்கள் வருகை புரியுள்ளார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் மொழி மட்டும் இல்லை, ஹிந்தி, கன்னட, தெலுங்குன்னு பல மொழிகளில் கலக்கிட்டு இருக்க மாஸ் ஹீரோ அண்ட் பெஸ்ட்டு ஆக்டர் சுமன் மாஸ்டர் அவர்களும் வருகை புரியுள்ளார். அதே போல் இன்னும் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா இராணுவத்துறையில் சிறந்து விளங்கும் கர்னல் ஜெனரல் என்று அழைக்கப்படும் உயரதிகாரிகள் அந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டு சிறப்பிக்கிருக்காங்க. ஓகேம்மா, அப்படியே திரும்பி போகலாமா? ரெட்டனே. ஓகே, இது வரைக்கும் பாருங்கள் எத்தனை ஸ்டெப் போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 ஸ்டெப்பு போட்டிருக்காங்க அபூர்வா. இப்போ ரிட்டன் போக போகிறாங்க. ஓகே, அப்படியே மூவ் பண்ணுமா? நம்ம பார்த்தீங்கன்னா நமது மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சேலம் சூரமங்கலத்தில் இருக்குது ஜங்ஷனில். அந்த பள்ளியில் பயிலும் இந்த மாணவி உங்கள் மத்தியில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ச் பண்ணுங்கள். லெக் ஓப்பன் பண்ணுறதே கஷ்டம். அதுலேயும் வந்து லெக் ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா தலையால் தரையில் டச் பண்ணிவிட்டு வித்தியாசமாக ஒரு மாஸான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த சின்ன வயசில் நமது அபூர்வா அவர்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாதனை மூலிமா அவங்க அந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, தன்னுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியராக ஒரு ஆசான பயிற்சி கொடுக்குற எனக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு பேரை பெற்று தருவாங்கிற அடிப்படையில் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க மாணவி அபூர்வா அவர்கள். இதுபோல் வந்து குழந்தைகிட்ட பல்வேறு வகையான திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக உலக அளவில் நம்மளுடைய இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக நாடுகள் மத்தியிலேயே ஒரு பலத்தை, ஒரு சிறந்த ஒரு பேரை, புகழை உருவாக்கி கொடுப்பாங்க. நான் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நாளைய உலகம், அதாவது வருங்கால சமுதாயம் அல்லது இந்தியா வந்து வளரசு ஆகுது அப்படின்னா அது வந்து இளைஞர் கையில் தான். இந்தியாவின் முதுகெலும்பே வந்து இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை ஊக்குவிச்சோம்னாவே நம்ம நாட்டில் வந்து எல்லா வகையான ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். எல்லா வகையான வீரக்கலைகளையும் சிறந்து விளங்குவாங்க. அவ்வாறான ஒரு பயிற்சியில் என்னிடம் பயிற்சி பெற்று வந்த மாணவியான அபூர்வா அவர்கள் 2 வருஷமாக கராத்தே பயிற்சி கற்றுட்ருக்காங்க. அது மூலிமா நாமளும் ஒரு சாதனையாளராக வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா விரைவில் கிலோமீட்டர் கணக்கில் போய் இதே மூமெண்ட்ஸில் அச்சீவ் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வேர்ல்டு சூப்பர் டேலண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை அமைப்பின் சார்பாகவும் பாரம்பரிய கலைகளின் சங்கமம் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, அபூர்வாவுக்கு ஒரு பழத்தை கைத்தட்டல் கொடுப்பா. ஓகே, அபூர்வாங்க வாங்க. சூப்பர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 தடவைக்கு மேலே லெக் ஓப்பன் பண்ணி டச் பண்ணியிருக்கீங்க. சரியா? உங்களுக்கு எப்படி இருந்தது? இது ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக இருந்ததா? ஓகே, நல்லா பண்ணீங்களா?
சூப்பர். ஓகேப்பா, அபூர்வாவுக்கு ஒரு பழத்தை கை தள்ளி கொடு மறுபடியும். ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அபூர்வா அவர்களுக்கு ஒரு பலத்த வாழ்த்துக்கள். நன்றிம்மா. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சேலம் கலைஞன் ராஜ். ஜெய் ஹிந்த்.